ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புகளிலே வேதாகம பகுதியிலிருந்து இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக நாம் தேவனுக்காக நிறைவேற்ற வேண்டிய பணிகள், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற இந்த வேதத்தின் வெளிச்சத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேதத்தின் பகுதியிலிருந்து ஒவ்வொரு பாத்திரங்களையும் தேவனாகிய கர்த்தர் எவ்வனமாய் பயன்படுத்தி அந்த பாத்திரங்கள் மூலம், அந்த முற்பிதாக்கள் மூலம் தேசத்திலே ஒரு எழுப்புதலுக்கான அடித்தளத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு தெய்வ மனிதர்களை பயன்படுத்தியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமே, இந்த நாட்களிலே இந்த கடைசி காலத்தில் நம்முடைய பங்கு வரப்போகிற கடைசி கால எழுப்புதலுக்காக, வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தர் பக்கமாய் சேர்க்கும்படியாக நமக்கு தேவன் வைத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றவும், தேவ சித்தத்தை நிறைவேற்றவும், இது வேதாகமத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு எப்படி ஒரு கனிதரும் திராட்சை செடியாக இருந்தாரோ, அப்படியாக நாமும் நம்முடைய தேசத்தில், நம்முடைய பட்டணத்தில், நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில், தரிசனத்தில், குடும்பங்களில், இன்னும் சமுதாயத்தில், நம்முடைய சுற்றி இருக்கிற குடும்பங்களில் நாம் கனிதருகளாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவரவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுத்திராது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவன் எதிர்பார்க்கிற நல்ல கனிகளை கொடுத்து அநேகங்களை தேவன் பக்கமாய் திருப்புகிற பாத்திரமாய் கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த நாட்களிலே ஆண்டவர் ஆதியாகமம் 37 அதிகாரம் 2 வசனத்தில் யாக்கோபு சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரனோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்தார். அவனுக்கு பலவருமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரி எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பிரியமானவர்களே, இந்த யாக்கோபு என்ற இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள் சொல்லப்படுகிறது. இந்த 12 பிள்ளைகளில் இந்த யோசேப்பு மிகவும் இந்த யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு செல்லமான ஒரு பிள்ளையாய் அவர் வளர்க்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தன்னுடைய சகோதரர்கள் ஆடு மேய்த்து வருகிற பொழுது அவர்கள் சில துன்மார்க்கமான காரியத்தை தன் தகப்பனிடத்திலே யோசேப்பு அவ்வப்போது சொல்லி வருகிற பொழுது தகப்பனார் தன் பிள்ளைகளை கண்டிப்பதை உணர்ந்த அந்த பிள்ளைகள் இவருடைய சகோதரனாகிய யோசேப்பு மேலே அவர்கள் பகைக்கிறார்கள். இந்த நாட்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் நன்மை செய்கிற பொழுது தீமை உங்களை சில நேரத்தில் தேடி வரும். சத்தியத்தை அறிவிக்கிற பொழுது நீங்கள் சத்துருவாய் அநேகர் உங்களுக்கு எதிர்ப்பார்கள். நீங்கள் நன்மை செய்கிற பொழுது தீமை உங்களுக்கு வருகிற பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த யோசேப்பு எப்படி கனிதருகிற திராட்சை செடியாய் இருந்தாரோ அப்படியாக நன்மை செய்வதிலே நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படியாகத்தான் இந்த யோசேப்பை சகோதரர்கள் பகைக்கிறார்கள். பாருங்க, எப்படியெல்லாம் பகைக்கிறார்கள். யோசேப்பை பகைக்கிறார்கள், யோசேப்பின் மேலே பொறாமை கொள்கிறார்கள், யோசேப்பு தகப்பனிடத்தில் அவனை குறித்து தவறான செய்திகளை சொல்லுகிறார்கள், யோசேப்பை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள்,
யோசேப்பை விற்று போடுகிறார்கள், யோசேப்பை குழியிலே போடுகிறார்கள். இன்னும் இப்படி பலவிதமான தீமைகளை யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்கள் தாய் தகப்பன்மாருக்கு நீங்கள் ஒரு குடும்பத்தில் பிறக்கிற பொழுது தாய் தகப்பன் சிறிய பிள்ளையோ ஒரு மூத்த பிள்ளையோ மற்ற பிள்ளைகளை காட்டிலும் ஒரு பிள்ளைகள் மேலே பட்சமாய் ஒரு அன்பு வைக்கிற பொழுது நம்முடைய குடும்பத்திலே சிலர் அப்படி பகைப்பார்கள். சில நாட்களிலே சில வருடங்களுக்கு பின்பாக பாருங்க, ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் இருந்து திருமணமாகி அவர்கள் எல்லாம் தனித்தனியாக தன் குடும்ப காரியங்களில் போகிற பொழுது சில சொத்துக்களை பிரிக்கிற பொழுது அப்பொழுது தாய் தகப்பன் ஒரு பிள்ளைகள் கடைசி பிள்ளையோடு இல்லை ஒரு மூத்த குமாரனோடு யாராவது ஒரு பக்கம் பட்சமாக இருக்கிற பொழுது மற்ற சகோதரர்கள் எல்லாம் பகைக்கிறதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அதே மாதிரி தான் இந்த யோசேப்பை இஸ்ரவேல் பட்சமாய் விசாரித்து இவன் மேலே அதிகமாய் அன்பு செலுத்ததுனால இவர்களுக்கு அவன் மேலே பொறாமை வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி உங்கள் சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்தில், ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, இல்லை நீங்கள் செய்கிற ஒரு ஊழியத்தில் கர்த்தர் உங்களை விசேஷமான ஒரு அபிஷேகத்தோடு ஒரு ஆவியோடு ஒரு கனிதரும் திராட்சை செடியைப் போல உங்களை வைத்திருக்கிற பொழுது உங்களுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் சில பேர் உங்களை பகைப்பார்கள், சில பேர் உங்களை நகைப்பார்கள், சில பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள், சில பேர் உங்களுடைய பெயரை கெடுப்பதற்காக உங்களுக்கு தகாத காரியங்களை உங்களை குறித்து தவறாய் பேசுவார்கள். கவலைப்படாதிருங்கள். ஏனென்று சொன்னால் இந்த யோசேப்பை போல கர்த்தர் உங்களையும் ஒரு நாள் உயர்த்துவார். உங்களுக்கு தீமை செய்தவர்கள் உங்களாலவே நன்மை பெறுகிற காலம் வரும். அப்பொழுது நீங்கள் இன்னார் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் கனிதருகிற திராட்சை செடி என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்படித்தான் இந்த யோசேப்புடைய சகோதரர்களும் பின்னாளிலே அறிந்து கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் பின்னாட்களிலே இந்த தன்னுடைய கோத்திர பிதாக்களாகிய தன்னுடைய சகோதரர்களாகிய இவர்களுக்கு இஸ்ரவேலுடைய தன்னுடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு அந்த தேசத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் வந்த பொழுது இந்த யோசேப்பு இடத்துல தான் இவர்கள் போய் தஞ்சம் அடைந்தார்கள். இந்த யோசேப்பு தான் அவர்களுக்கு ஜீவரட்சணை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ பாருங்க, இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஊழியத்திலும் இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை யோசேப்பு போல நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொன்னால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை இந்த நாட்களிலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட கனிதருகிற திராட்சை கொடியாக, திராட்சை செடியாக, கனிதருகிற திராட்சை பழமாக, சுவை தருகிற அன்பாக நீங்கள் இருக்கிற பொழுதுதான் உங்களிடத்தில் அநேகர்கள் வருவார்கள். அப்படித்தான் இந்த யோசேப்பு இருந்தார். அப்போ இந்த யோசேப்பு எப்படியெல்லாம் தன்னுடைய சகோதரர்களாலே, தாய் தகப்பனாலே அவர் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார், எப்படியெல்லாம் பல இன்னல்களை அனுபவித்தார் என்பதை நாம் பார்க்கிற பொழுது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் கடந்து வருகிறீர்கள் என்று சொன்னால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட இந்த யோசேப்பை ஆதியாகமம் 37:4 சொல்லுகிறது, அவனுடைய சகோதரி எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபொழுது அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 5 எடுக்கிற பொழுது யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதை நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். 7 சொல்லுகிறது, நான் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி என்றான். 8 சொல்லுகிறது, அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் என்று இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 7-8 நீங்கள் வாசிக்கிற பொழுது பாருங்க, ஆண்டவர் இந்த யோசேப்பை குறித்து தேசத்தில் இஸ்ரவேல் குடும்பத்தில் இவரை குறித்து ஒரு திட்டம் தீர்மானம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எகிப்திலே ஏற்பட்ட பஞ்சம் அல்லாமல் உலகம் முழுவதிலும் ஒரு பஞ்சம் அந்த நாட்களிலே வரப்போகிறது. அந்த நாட்களிலே யோசேப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பரலோகம் முன்குறித்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே, இந்த நாட்களிலே ஆண்டவர் பாருங்க இந்த யோசேப்புடைய சகோதரர்களுக்கு பாருங்க ஒரு சொப்பனத்தை கண்டு
சொப்பனத்தில் தன் சகோதரர்கள் எல்லாம் தன்னை சுற்றி வணங்குகிறது போலவும் அந்த காட்சியை அவளுக்கு சொல்லுகிற பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். உங்கள் குடும்பத்தில் பாருங்களேன், ஒரு 4-5 சகோதரர் இருப்பாங்க. இல்லை நீங்கள் ஒரு ஊழியம் செய்யலாம், இல்லை ஒரு வேலை செய்யலாம், இல்லை சப்போஸ் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கலாம். 4-5 பேர் இருக்கிற பொழுது, இல்லை ஒரு 10 பேர் இருக்கிற பொழுது அதில் அதிகமாய் படித்தவர்கள், இல்லை நல்ல ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிறவர்கள், ஒரு சௌந்தரியம் அழகும் உள்ளவர்கள், ஏதோ ஒரு விதத்தில் மற்ற சகோதரர்களை காட்டிலும் கொஞ்சம் மேன்மையாக இருக்கிற பொழுது அவர்கள் சிறியவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் பாருங்க, மற்றவர்களை காட்டிலும் அவருடைய வார்த்தையில, பேச்சையில, நடக்கையில, அவருடைய காரியங்களில் ஒரு வித்தியாசம் காணப்படுகிற பொழுது கர்த்தருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் சந்தோஷப்படுவார்கள். என் சகோதரன் எவ்வளவு அழகாய் பேசுகிறான், நான் தூக்கி வளர்த்த பிள்ளை, நான் பார்த்து வளர்த்த பிள்ளை, சிறு வயதில் என் சகோதரன் இப்படி இருப்பான் என்று சொல்லி உண்மையான அன்பாய் இருக்கிறவர்கள், இயேசுவை போல் அன்பு கொண்டவர்கள். என்ன ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, என்னை பின்பற்றுகிறோம், என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான் என்று சொல்லி தன்னை காட்டிலும் தன் சீஷர்கள் தன்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ தான் செய்ததை காட்டிலும் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆனால் இந்த சகோதரர்கள் பாருங்க, தன்னுடைய சகோதரன் சொன்ன அந்த சொப்பனத்தை கேட்டு நீங்கள் எல்லாம் உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை வணங்குகிறது என்று சொன்ன பொழுது, அப்ப நீங்க எங்களை ஆளப்போகிறாயோ, எங்களுக்கு எங்களை துரைத்தனம் பண்ணுகிறாயோ, எங்களுக்கெல்லாம் நீ ஆளுகை செய்ய போகிறையோ, நாங்கள் உங்களுக்கு அடிமையா இருப்போமோ என்று சொல்லி எல்லாம் இவர்கள் என்ன பண்றாங்க, சரீரத்தில் கோபமும் எரிச்சலும் அடைகிறதை பார்க்கிறோம். முன்பை காட்டிலும், ஏன்னா முன்பு தகப்பன் பலவரமான அங்கிகளினாலே, பலவிதமான வர்ண உடைகளினாலே அவனை பார்த்து அழகு பார்த்ததுனால மற்ற சகோதரர்கள் அந்த அங்கியினாலே, அந்த உடைகளினாலே வித்தியாசத்தை பார்த்து பகைத்தார்கள். இரண்டாவது, இந்த யோசேப்பு தனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சொப்பனத்தினுடைய காரியங்களை சொன்ன பொழுது இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். பிரியமானவர்களே, உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு கூட்டு குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் நீங்க ஒரு கடைநிலை ஊழியக்காரராக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஒரு கிராம தரிசன திட்டத்தில் இருக்கலாம், இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க ஏதோ ஒரு மூலையில ஒரு ஆட்களாக இருக்கலாம். ஆனால் யோசேப்பை உயர்த்துவது போல, யோசேப்பை நடத்தினது போல, யோசேப்பு மேல வைத்திருக்கிற திட்டத்தை போல பரலோகம் உங்கள் மேலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறது. ஆகவே உங்களுக்கு முன்பாக இருக்கிற உங்க சொந்த சகோதரர்களாய் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய ஸ்தாபனத்தில் உங்களுக்கு முன்பாக மூத்தவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற வரங்கள், வல்லமைகள், தாளந்துகள், அபிஷேகங்கள், ஞான வரங்கள், இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அவர்கள் மெய்யான தேவனுடைய அன்பை, இயேசு கிறிஸ்துவ அன்பை பெற்றிருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவை போல நடப்பார்கள் என்று சொன்னால், அந்த அன்பு எப்படி இருக்குமா, இருமாப்பாயிராது, சினங்கொள்ளாது, அது தற்பொழிவை நாடாது, அது மற்றவர்களை ஆளுகை செய்யாது, அது மற்றவர்களை அயோக்கியமானதை நாடாது, வீண் புகழ்ச்சி விரும்பாது, மாறாக அந்த அன்பு அரவணைக்கும், ஆசீர்வதிக்கும், தட்டி கொடுக்கும், மற்றவர்களை உற்சாகப்படுத்தும். அது அணைத்து கொள்ளுகிற அன்பு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு. பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை போல அன்பு செலுத்த வேண்டும். பாருங்க, இந்த யோசேப்பு சொல்லுகிற பொழுது இவர்கள் எல்லாம் அவனை பகைக்கிறார்கள், அதிகமாய் பகைக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளையே, அருமையான வாலிபனே, வாலிப மகளே, அருமையான பெற்றோர்களே, இல்லை அருமையான சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, உங்களுடைய வயதிலே சிறியவர்களாக இருக்கலாம், அனுபவத்திலே சிறியவர்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உங்கள் சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். ஆனாலும் அவரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான காரியம் வருகிற பொழுது நீங்கள் பொறாமை கொள்வதற்கு பதிலாக, நீங்கள் கோபம் கொள்வதற்கு பதிலாக ஆவியிலே அது என்னவா இருக்கும் என்று சிந்திக்க பழக வேண்டும். அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கான அழகு. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பார்த்து நீங்கள் சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை பகைப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் வருத்தப்படாதிருங்கள். உங்கள் மேல கோபப்படுகிறார்கள், உங்களை தூற்றுகிறார்கள், உங்களை பற்றி தவறாய் பேசுகிறார்கள், உங்களை கிரிட்டிசைஸும் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஏன் என்று சொன்னால் யோசேப்புக்கு வைத்த உயர்வை கர்த்தர் உங்களுக்கும் இந்த நாட்களிலே வைக்க விரும்புகிறார். ஆகவேதான் இந்த நாட்களிலே உங்க சூழ்நிலையில
நான் நல்லதுதான் செய்யறேன், என் குடும்பத்துல, ஊழியத்துல, நான் வேலை ஸ்தலத்துல, இல்ல இந்த சமுதாயத்துல, இப்படி இருக்கிற ஒரு கூடுகையில நான் நல்லதுதான் செய்யறேன், ஆனாலும் என்னை இப்படி அற்பமாய் எண்ணுகிறாங்க, எனக்கு விரோதமாய் பேசுகிறாங்கன்னா கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்ப முதலாவது பகைத்தார்கள், இரண்டாவது அவன் தன்னுடைய அந்த சொப்பனத்தை சொன்ன பொழுது அதிகமாய் பகைத்தார்கள். மூன்றாவது காரியத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது ஆதியாகமம் புத்தகம் 37 அதிகாரம் 10 சொல்லுகிறது, இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன பொழுது 9 37 அதிகாரம் 9 மீண்டும் ஒரு அந்த சொப்பனத்துடைய தொடர்ச்சியை சொல்லுகிறான். அவன் வேறு ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரனை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று சொன்னான். 11 நட்சத்திரங்கள் என்பது யாக்கோபுடைய பிள்ளைகள், இஸ்ரவேலுடைய பிள்ளைகள் 12 பேர். அதுல இந்த யோசேப்பை கழித்து மீதி 11 கோத்திர பிதாக்கள் இருக்கிறார்கள். அப்ப 11 சகோதரர்களும் தன்னை வணங்குறதாக, சூரியன் சந்திரன் என்று சொல்லுகிற தாய் தகப்பனையும் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று சொல்லுகிறான். சொன்ன உடனே 10 நீங்க பார்க்கிற பொழுது, இதை அவன் தகப்பனும் தன் சகோதரருக்கும் சொன்ன பொழுது அவன் தன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனை என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்கு வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டார்கள். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். பாருங்க, முதல்ல பகைத்தார்கள், இரண்டாவது சொன்ன பொழுது, சொப்பனத்தை சொன்ன பொழுது அதிகமாய் பகைக்கிறார்கள். இப்ப தாயும் தகப்பனும் சேர்ந்து அவர்களோடு 11 நட்சத்திரங்களைப் போல நீங்களும் நரிக்கட்டுகளை வணங்குவீர்கள் என்று சொன்ன பொழுது இப்பொழுது இவர்கள் பகைத்தார்கள், அதிகமாய் பகைக்கிறார்கள், பொறாமை கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உயர்வு வருகிற பொழுது, ஊழியத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுக்கு வைத்திருக்கிற தனிப்பட்ட ஜெப ஜீவியத்துல, கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்துல, இல்ல உங்க குடும்ப உறவுகளில உங்களை கர்த்தர் ஒரு வித்தியாசமாய் பயன்படுத்துகிற பொழுது, தரிசனத்தில் எடுத்து உங்களை பயன்படுத்துகிற பொழுது, கர்த்தர் உங்களுக்கு வைத்த சித்தத்தை நிறைவேற்றி உங்களுடைய ஊழிய பாதை வளர்ச்சி அடைகிற பொழுது, உங்களுக்கு திரளான ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாய் கிடைக்கிற பொழுது, உங்களுக்கு மேன்மை வருகிற பொழுது, ஆசீர்வாதம் வருகிற பொழுது, உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம் அல்ல, உங்களை சுற்றி இருக்கிற சொந்த சகோதரர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். பாருங்க, சொந்த சகோதரர்கள் இவனை அதிகமாய் பகைக்கிறார்கள். இப்ப பொறாமை வருகிறது. அப்ப இந்த நாட்களிலே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து, உங்களுடைய ஊழியத்தை பார்த்து, உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து, உங்க கல்வி மேன்மையை பார்த்து, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அடிப்படையான கிடைக்கப்பட்ட அநேக வசதி வாய்ப்புகளை பார்த்து, இல்ல உங்ககிட்ட இருக்கிற ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்த்து, அதே போன்று தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல், அந்த ஆண்டவருடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை பெறாமல் உலகத்தோடு அவர்கள் ஒட்டி இருந்து உலகத்தாரை போல இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் பகைக்கத்தான் செய்வார்கள். ஆகவே ஆனாலும் ஆண்டவர் இந்த யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனத்தை, தரிசனத்தை பின் நாட்களிலே நிறைவேற்றுகிற பொழுது அதே சகோதரர்கள் அவனிடத்துல பஞ்சகாலத்துல தன்னுடைய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பஞ்சம் பழைக்க போய் இந்த யோசேப்பினாலே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? தன் ஜீவனை காத்துக் கொள்ளுகிறார்கள். அதே மாதிரிதான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்க ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்திருக்கலாம், பஞ்சம் பழைக்க வந்திருக்கலாம், ஒரு வேலை தேடி ஒரு பட்டணத்துக்கு வந்திருக்க, கிராமத்திலிருந்து ஒரு நகரத்துக்கு வந்திருக்கலாம், இல்லை என்றால் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம்பெயர்ந்திருக்கலாம், இல்லை என்று சொன்னால் வேறோ ஒரு இடத்துல நீங்கள் பிறந்து இன்னொரு இடத்துல வனாந்திரமான ஒரு இடத்துல போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். யோசேப்பின் தலையை உயர்த்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் தலையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அப்ப பகைத்தாலும் சரி, அதிகமாய் பகைத்தாலும் சரி, உங்கள் மேல பொறாமை கொண்டாலும் சரி, இல்லை என்று சொன்னால் பாருங்க, தகப்பன் தான் இந்த இஸ்ரவேல், இவன் கடிந்து கொள்ளுகிறான். கடிந்து கொண்டாலும் அவன் இருதயத்திலே அந்த நினைவுகளை வைத்துக் கொள்ளுகிறான். ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் அது பொறாமையாகவோ இல்ல வேறு காரியமாய் தெரிந்தாலும், ஏன்னா ஒரு தேவ மனிதன், முற்பிதாக்களிலே இஸ்ரவேல் ஒரு மூத்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று இஸ்ரவேல் நாமும் தரிக்கப்பட்டவர். இவர் சாதாரணமாய் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இதுல பின்னால தேவ ரகசியம் இருக்கிறது, தேவன ஒரு திட்டம் இருக்கிறது என்பது யாக்கோபாகிய இஸ்ரவேலுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் முன்பாக கடிந்து கொண்டாலும் அதை அவன் உள்ளத்திலே வைத்திருக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய காரியங்களில கூட மற்றவர்கள் உங்களை பகைத்தாலும், உங்கள் தாய் தகப்பன் சில நேரத்தில் கடிந்து கொண்டாலும் சோர்ந்து போகாதிருங்கள். ஏன் என்று சொன்னால்,
ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தன் பிள்ளை மேல் இருக்கிற காரியத்தை நன்றாக அறிந்திருப்பார்கள். ஆகவேதான் தாய் தகப்பன் ஒரு பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் எந்த காரியங்களை சொல்ல வேண்டும் என்பது அவர்கள் அந்த பிள்ளைகளை வழிநடத்துவார்கள். பாருங்க, இந்த சகோதரர்களுக்கு முன்பாக ஒருவேளை இஸ்ரவேல் இன்னும் அவர்களை பாராட்டி இருந்தா இன்னும் அதிகமான கோபமும் மூர்க்கமும் இந்த சகோதரர்களுக்கு யோசிப்பு மேல வந்திருக்கும். அதனால்தான் என்னவோ தெரியல, இந்த இஸ்ரவேல் அவரை கடிந்து கொள்ளுகிறார். பின்னாட்களில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு உயர்வு வருகிற பொழுது, ஒரு புகழ்ச்சி வருகிற பொழுது, ஒரு கீர்த்தி வருகிற பொழுது, ஒரு ஆசீர்வாதம் வருகிற பொழுது, உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வருகிற பொழுது யாருக்கெல்லாம் பொறாமை வருகிறது, யாருக்கு எரிச்சல் வருகிறது, யாருக்கு உங்களை பகைக்கிறார்கள், யார் உங்களை கசந்து கொள்ளுகிறார்கள், யார் உங்களுக்கு வீணான பழிச்சொல்லை உங்கள் மேல் போடுகிறார்கள், யார் உங்களிலே உங்களுடைய உயர்வை கண்டு ஆசீர்வதிக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், இன்னைக்கு நம்மை சுற்றி இருக்கிறவரை எல்லாரும் சகோதரர்கள் கிடையாது. சகோதரர்களைப் போல இருந்து பகைக்கிறவர்கள் உண்டு. சகோதர சிநேகத்தை போல இருந்து சர்பத்தை போல தீண்டுகிறவர்கள் உண்டு. நன்மை செய்கிறவர்கள் போல இருந்து நமக்கு தீமை செய்கிறவர்கள் உண்டு. அதனால்தான் ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் இன்றைக்கு ஊழியக்காரர்களாக உங்களுக்கும் எனக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் யார் நன்மையானதை செய்கிறார்கள், யார் உண்மையை பேசுகிறார்கள், யார் உத்தமமாய் இருக்கிறார்கள், யார் கர்த்தருக்கு பயந்திருக்கிறார்கள், யார் வெளி உதட்டிலே அன்பையும் உள்ளத்திலே பார்த்தீங்கன்னா பெரும் தீங்கான காரியங்கள் விஷத்தையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் ஆவிகளை பகுத்தறிகிற வரங்கள் நமக்கு கிரியை செய்ய வேண்டும். அது ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். பாருங்க, இந்த யோசேப்பு இதையெல்லாம் கடந்து வருகிறார். பகைக்கப்படுகிறார், அதிகமாக பகைக்கப்படுகிறார், தன் தகப்பனால கடிந்து கொள்ளப்படுகிறார், இவர்கள் பொறாமை கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் புத்தகம் 37 அதிகாரத்தில், அப்பொழுது அவனை இந்த இஸ்மவேலுக்கு விற்று போடுவோம் பாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய மாம்சமா இருக்கிறானே என்றான். அவன் சகோதரன் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். பாருங்க, இப்ப இதையெல்லாம் பார்த்து கொண்டு சொப்பனத்துல இதையெல்லாம் அவனை அதிகமாய் பகைத்தது மாத்திரம் அல்ல. ஆதியாகமம் புத்தகம் 37 அதிகாரத்துல 13 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவளிடத்திலே அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். இப்ப பாருங்க, அதிகமாய் பகைத்து பொறாமை கொண்டு இப்ப அவங்க திரும்பவும் சகோதரர்கள் எல்லாம் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் இந்த யோசேப்பை அழைப்பித்து, உடைய சகோதரருடைய சுக செய்தியை விசாரித்து வா என்று சொல்லி அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்ப அனுப்புகிற பொழுது 18 அதிகாரத்தில், அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணுகிறார்கள். பகைத்தார்கள், அதிகமாய் பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள். இப்ப அது நாளுக்கு நாள் அவருடைய இருதயத்தில் வளர்ந்ததுனால இன்றைக்கு அந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், இப்ப தூரத்துல யோசிப்பு வருகிறதை இவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். பார்த்து அவனை எப்படியாவது கொலை செய்ய என்ன பண்றாங்க, சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். பிரியமான பிள்ளையே, பிரியமான ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபர்களே, வாலிபனே, சகோதரியே, ஆண்டவரை அறியாத நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய இருதயத்தில் ஒரு வருத்தம், ஒரு கசப்பு, ஒரு குறை குற்றம் வருகிற பொழுது ஆண்டவரிடத்தில், ஆண்டவரை என் இருதயத்தை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து நாம் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விட வேண்டும். ஏனென்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. இங்க பாருங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் பெருகிக் கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். பகைத்தவர்கள், அதிகமாய் பகைத்தவர்கள், பொறாமை கொண்டவர்கள், பொறாமை பொச்சிருப்பாய் மாறி கொலை செய்கிற அளவுக்கு இப்பொழுது இங்கே வந்து நிற்கிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையில உங்களுக்கு இப்படி விரோதமாய் யாராவது எழும்பி உங்களுக்கு விரோதமாய் கொலை செய்கிறது என்பது கத்தி எடுத்து மாத்திரமல்ல, சொல்லினாலே கொலை செய்வார்கள். அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை தீ கொளுத்துகிற சக்கரம் போல உங்க இருதயத்தை நொறுங்க பண்ணிடும், உடைக்க பண்ணிடும். அபாண்டமான பழி, அபாண்டமான காரியம் உங்களுடைய சொந்த குடும்பத்துல, இரத்த பந்தங்களிலே, சொத்து பிரச்சனையில, இல்ல வீடு வாசல்களில, இல்ல உங்க உயர்வுல, உங்களுக்கு வர வேண்டிய பண தேவைகளில, இல்ல உங்களுக்கு வர வேண்டிய உரிமையில
நீங்கள் கேட்கிற பொழுது அபாண்டமான பழியான சொல்லை, இல்லாத பொல்லாததை சொல்லி உங்களுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். யோசேப்புக்கு எழும்பின போல சொந்த சகோதரர்கள் பகைத்தது போல உங்களை பகைக்கிறார்களா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். உங்களுக்காக நீதி செய்கிற தேவன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உடைய வாழ்க்கையில் உங்க சகோதரன் சகோதரி மேல, உடைய மூத்த சகோதரன் மேல, இளைய சகோதரன் மேல நீங்க யார் மேலாவது இப்படிப்பட்ட ஒரு கொலை செய்கிற அளவுக்கு, அவங்களை ரொம்ப தூஷித்து அவங்களை வெறுக்கிற அளவுக்கு மூர்க்கமான கோபம் அவர்களோடு உங்களுக்கு வரும் என்று சொன்னால், இந்த சகோதரர் செய்த காரியத்துக்கு ஒத்திருக்கும். ஆகவே ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகி அதிலிருந்து நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியா இருக்கிற பொழுது 37ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவரை ஒரு நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழி ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். இப்ப பாருங்க, சொப்பனத்தை கொடுத்தவர் ஆண்டவர். ஆண்டவருக்கு விரோதமாவே எழும்பிட்டாங்க பாருங்க. அப்ப ஒரு காரியத்துல ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் ஆரம்பத்திலே நமக்கு இருதயத்துல, சிந்தையில, நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று சொன்னால் ஆரம்பத்திலே அதை சுத்திகரித்து விட வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறோம், சுத்திகரிக்கிறோம். அவன் சொப்பனம் எப்படி இதுவரைக்கும் யோசேப்புக்கு விரோதமாய் செய்தவர்கள் இப்ப தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். அப்ப இந்த நாட்களில முதல்ல ஆரம்பத்துல ஒரு நபருக்கு விரோதமாய்தான் நமக்குள்ள ஒரு பொல்லாத காரியம், தேவனுக்குள்ள இல்லாம, தேவ திட்டத்தின்படி வாழாம, தேவ சத்தியத்தின்படி வாழாம, தேவன் அழைத்த அழைப்பில இல்லாம நாம் ஒரு சின்ன தவறு செய்கிற பொழுதே நம்முடைய உள் மனசாட்சி அது தவறு என்று நம்ம ஆத்மா சொல்லணும். நம்முடைய இருதயம், நாம் ஒரு சில பாவங்களை செய்கிற பொழுது, ஒரு மீறுதல் செய்கிற பொழுது, ஒரு கசப்பு வருகிற பொழுதே நமக்கு அதுக்கு சுட்டி காட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் சின்னதாய் கடைசியில ஒரு கொலைகாரன் அளவு கொண்டு வந்து நிறுத்திவிடும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில அப்படி யாராவது மேல வீணான கசப்பு, வருத்தம், மூர்க்கம், அவளை மன்னிக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு மிகவும் ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதா, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, சகோதரி, ஆசீர்வாதத்துக்கு தடையே நீ மன்னிக்காதது, மூர்க்கம் கொண்டிருப்பது, மற்றவர்களை வீணாய் பழி சொல்லுவது, அவளை கொலை செய்கிற அளவுக்கு உங்கள் வார்த்தைகளை பிரயோகிப்பதுதான். ஆகவே அதுதான் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் இருக்கிறது. இந்த 11 சகோதரர்களையும் கொண்டு போய் பஞ்சத்திலே அன்றைக்கு அங்குமிங்கும் அலைந்து தெரிய காரணம், இவர்கள் இதையெல்லாம் யோசேப்புக்கு செய்து வந்தார்கள். ஆனால் யோசேப்பு இதையெல்லாம் அவர்களுக்கு மன்னித்து வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால அது மாத்திரமல்ல, அடுத்ததாக 27 வாசிக்கும் போது அவர்கள் இஸ்மவேலுக்கு அவனை விற்று போட்ட குழியில போட்டாங்க. குழியில போட்ட உடனே ரூபன் வந்து சொல்லுகிறான், குழியில போட்டு இல்ல அவனை கொலை செய்து நம்ம என்ன பண்ண போறோம் போது இஸ்மவேலுக்கு விற்று போட்டார்கள். விற்று போட்டது மாத்திரம் அல்ல, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டு விட்டார்கள். வெள்ளிக்காசுக்கு வாங்கினவர்கள் எகிப்து கொண்டு போய் விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் என்ற கூடவே இருந்து ஒரே பந்தியில கர்த்தருடைய கையில வாங்கி போஜனத்தை சாப்பிட்டவன், கர்த்தருடைய பந்தியில இருந்தவன், கர்த்தரை ஒரு நாள் 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்தான், நாண்டு கொண்டு செத்து போனான். சீஷருடைய 12 பேரில் அவன் மேல் வைத்திருந்த தரிசனத்தை இழந்து போனான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த உலகின் இச்சையின் ஆசை நமக்கு தீமையாயிருக்கிறது. சகோதரனை பகைக்காதீர்கள். ஏன்னா நமக்கு மூத்த சகோதரனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனையே கொடுத்தார். அதற்கு நிழலாட்டமாய்தான் இந்த யோசேப்பு கனிதரும் திராட்சை செடியாய் நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் தயவுள்ள நல்ல தகப்பனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, ஊழியக்காரனே, ஊழியக்கார பிள்ளை, வாலிபனே, வாலிப சகோதரியே, பார்த்து கொண்டிருக்க அருமையான மகளே, உன் குடும்பத்தில், உடைய சகோதரன்ல, உடைய சகோதர சகோதரிகளுக்குள்ள, உடைய ஊழியத்துக்குள்ள, நீ வேலை செய்கிற வேலை ஸ்தலத்தில், இல்லை என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தில், இல்லை என்று சொன்னால் நீ இருக்கிற ஒரு அதிகார இடத்துல, இல்லை என்று சொன்னால் உன் கல்லூரி வாழ்க்கையில ஒரு கூட்டத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்துகிற பொழுது, ஆண்டவர் உன்னை தலை உயர்த்துகிற பொழுது, உன்னை அபிஷேகிக்கிற பொழுது, உன் எல்லையை விரிவாக்குற பொழுது, உன்னை ஆசீர்வதிக்கிற பொழுது, இப்படிப்பட்டவர்கள் உன்னை நெருக்கிற பொழுது நீ கவலைப்படாதே. யோசேப்புக்கு தன் சொந்த சகோதரர்கள்
எவ்வளவோ கொடுமை செய்தார்கள், எவ்வளவோ பழி சொல்லுகள், எவ்வளவோ பொறாமைப்பட்டார்கள், கொலை செய்ய வகை தேடினார்கள், விற்று போட்டார்கள். ஆனாலும் அவர்கள் மறந்து போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன் யோசேப்பை ஆண்டவர், அவர்கள் அந்த சகோதரர்கள் குழியிலே போட்டார்கள், குழியிலே தூக்கி எடுத்த ஆண்டவர். விற்று போட்டார்கள், விற்று போட்டு கைவிடாத தேவன் எகிப்தினுடைய அரண்மனைக்கு கொண்டு போய் அங்கே யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்தார். எந்த சகோதரன் மேல பொறாமை கொண்டார்களோ, எந்த சகோதரனை பகைத்தார்களோ, எந்த சகோதரனை கொலை செய்ய நினைத்தார்களோ, எந்த சகோதரனை விற்று போட்டார்களோ, எந்த சகோதரனை ஒரு துஷ்ட மிருகம் அடித்தது என்று தன் தகப்பனிடத்தில் பொய் சொன்னார்களோ, அதே சகோதரன் தான் கடைசி நாட்களிலே அவர்களுக்கு பஞ்சம் வந்த பொழுது ஜீவரட்சனை கொடுத்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஊழியக்கார பிள்ளையே, அருமையான வாலிப பிள்ளையே, இதோ உன்னை பகைத்த ஜனங்கள் உடைய சொந்த பந்தத்துல, ஊழியத்துல, உன் வேலை ஸ்தலத்துல யாரெல்லாம் யோசேப்பை குழியிலே போட்டு, யோசேப்பை இன்னும் விற்று போட்டு, யோசேப்பை கொலை செய்ய நினைத்தார்களோ, உனக்கு தீங்கு செய்ய நினைத்தார்களோ, இதோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். அவர்களுக்கு ஜீவரட்சனை உன் கரத்திலே இருந்த புறப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இதோ சத்துரு உன்னுடைய சகோதரர்களை கொண்டு, உன் ரத்த பந்தங்களை கொண்டு, உன் ஊழியக்காரர்களை கொண்டு, உடைய ஸ்தானத்திலிருந்து இதோ உன்னோடு வேலை செய்ததை கொண்டு நீ நன்மை செய்தவர்கள், உன்னால் நன்மை பெற்றவர்கள் உனக்கு தீங்கு செய்தாலும் யோசேப்பின் தலையை உயர்த்தின ஆண்டவர் இன்னைக்கு உன் தலை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிற ஆண்டவர். இதோ குடியிலிருந்து வர முடியல என்று வேதனையோடு இருக்கிறாயா, கண்ணீரோடு இருக்கிறாயா, கவலையோடு இருக்கிறாயா, அங்கலாய்ப்போடு இருக்கிறாயா, என் வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்து போனது என்று நினைக்கிறாயா, குடியிலிருந்து யோசேப்பை தூக்கிவிட்டு ஆண்டவர் அவனை ஒரு திராட்சை செடி போல, கனிதரும் திராட்சை செடி போல பரதேசிகளாய் சுற்றி திரிந்த அவர்களுக்கு, பஞ்சம் அவர்களை விழுங்கின பொழுதும் யோசேப்பு அவர்களுக்கு ஜீவரட்சனை கொடுத்தான். உன் நிமித்தம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் உன் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் உன் சபை ஆசீர்வதிக்கப்படும், உன் நிமித்தம் நீ வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்பை போல நீ கனிதரும் திராட்சை செடியாயிருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.